எத்தனை கேள்வி கேட்குறீங்க? நடிகர் விஜய் வந்து மாநாடு போடுறாரு. மொத்தம் எத்தனை பேர் வராங்க? ஆண்கள் எத்தனை? பெண்கள் எத்தனை? சிறுவர்கள் எத்தனை? வயதானவர்கள் எவ்வளவு? மாற்றுத்திறனாளிகள் எவ்வளவுன்னு கேட்குறீங்களா இல்லையா? எத்தனை வண்டி வரும்னு கேட்டீங்கல்ல? ஒரு சாதாரண மாநாடு மிஞ்சி போனால் 50,000 1,00,000 பேர் வருவாங்க. அதுக்கே இத்தனை கேள்வி கேட்குற நீங்கள் 15 லட்சம் பேர் வரப்போகிறாங்களே, அப்போ உங்களுக்குள்ளேயே இந்த கேள்விகள் எல்லாம் கேட்டு அதை நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கணும்ல. இது எல்லாத்துக்கும் மேலே விவிஐபிஸ். இந்த விவிஐபிஸ்கெல்லாம் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உட்காந்துக்கிட்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு ஃபேமிலியோடு உட்காந்துக்கிட்டு மந்திரிகள்லாம் உட்காந்துக்கிட்டு இந்த பக்கம் சாகுறான் ஒருத்தன், அதை பற்றி கொஞ்சமாச்சும் நினச்சி கூட பார்த்தீங்களா? விஐபி ஏர் கூலரை சைடில் வச்சுக்கிட்டு மேடையில் உட்காந்துக்கிட்டு பார்க்குறாங்க. அவங்களுக்கு மயக்கம் அப்படி வரும். மயக்கம் வந்தவன் சத்தமெல்லாம் கூட்டத்தோடு ஈடுபட்டு குடிக்க தண்ணீர் இல்லாமல். சரி, இப்போ எத்தனை பேர் ஆஸ்பத்திரியில் இருக்காங்கன்னு கரெக்டாக கணக்கு சொல்லுங்கள். ஏன் மறைக்கிறீங்க? எத்தனை பேர் செத்தாங்கிற கணக்கு கரெக்டாக சொல்லுச்சு. எந்த ஊடகங்கள்லையாச்சும் இதை பற்றி பேசுகிறாங்களா? ஊடகங்கள் எல்லாம் விலைக்கு வாங்கிடுறீங்க. சோசியல் மீடியா சமூக வலைதளங்களை பூரா விலைக்கு வாங்கிட்டு இவ்வளவு மறைக்கிறீங்க பாருங்க. அதுதான் மன்னிக்க முடியாது. ஜனங்களுக்கு போய் சேராத அளவுக்கு. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்தாங்கல்ல 10 லட்சம், அவங்களுக்கு 10 லட்சம். அப்பாவிங்களா விமான சாகசத்தை பார்க்க வந்து ஆக்சிடென்ட் மாதிரி விபத்து மாதிரி கூட்டத்தில் ஈடுபட்டு செத்தவனுக்கு 5 லட்சமா? அது என்ன கணக்குன்னு கேட்குறேன். வெளிநால 10 லட்சம் பேருக்கு மேலே கூட முடியாது. வரிசையாக சமாதியாக கொண்டாந்து பாதி அடிக்க அடைச்சிட்டாங்க. குறையாதுக்கு வந்து இப்போ கருணாநிதி சமாதி போட்டு அங்கே வந்து அந்த பக்கங்கள்லாம் ஆட்களே போக முடியாது. நீங்கள் சொல்லியிருக்கணும் 15 லட்சம் பேர் வருவாங்கிறீங்க, இந்த இடம் அவ்வளோ பத்தாது, இதில் 15 லட்சம் வந்தாங்கன்னா எங்களால் வந்து கட்டுப்படுத்த முடியாது. எக்ஸிட்டு தனியாக இருக்கணும், என்ட்ரி தனியாக இருக்கணும். மக்களுக்கு எது உள்ள வர்றது, எது உள்ள போகிறது, எந்த ஒரு இதுவும் இல்லை. 15 லட்சம் பேர் வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் காரு பைக் வந்திருக்கும். அந்த 1 லட்சம் பைக்கு காரோ இல்லை ஒரு 50,000 பைக் காரோ நிறுத்துகிற அளவுக்கு இடவசதி உங்கள்கிட்ட இருக்கா? அதுக்கு இடவசதி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். 2 நாளைக்கு முன்னாடி சென்னை மெரினா பீச்சில் ஏர் ஷோ நடந்தது சார். லிம்கா வேர்ல்டு ரெக்கார்ட் அப்படிங்கிற ஒரு வேர்ல்டு ரெக்கார்டில் வந்து சாதனை படைச்சிருக்கு சார். 15 லட்சம் பேர் வந்து. பட் இருந்தாலும் மக்கள் மத்தியில் வந்து ஒரு அதிருப்தியை ஏற்படுத்திருக்கு. என்ன காரணம்? என்ன காரணம்னா, நீங்கள் எப்போவுமே 15 லட்சம் பேர் கூடுவாங்கன்னு முதலே சொல்லிட்டாங்க. அந்த விமான படையுடைய பிரிவு வந்து நம்ம அரசாங்கத்திட்ட சொல்லிட்டாங்க, நாங்கள் நடத்த போகிறோம், 15 லட்சம் பேர் கூடுவாங்க, மெரினாவில் அதை பண்ண போகிறோம் அப்படின்ட்டாங்க. அப்போ உங்கள் அரசாங்கத்துடைய வேலை என்ன? நீங்கள் தான் காவல்துறை வச்சுருக்கீங்க, மற்ற எல்லா துறையும் வச்சுருக்கீங்க. 15 லட்சம் கூடுற அளவுக்கு மெரினாவுக்கு கெப்பாசிட்டி இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் தானே பார்க்கணும். மெரினாவில் 10 லட்சம் பேருக்கு மேலே கூட முடியாது. வரிசையாக சமாதியாக கொண்டாந்து பாதி அடிக்க அடைச்சிட்டாங்க. குறையாதுக்கு வந்து இப்போ கருணாநிதி சமாதியும் போட்டு அங்கே வந்து அந்த பக்கங்கள்லாம் ஆட்களே போக முடியாது. மீதி இருக்கிற பகுதிகளில் நீங்கள் மொத்தமாக கணக்கு பண்ணீங்கன்னா ஒரு 10 லட்சம் வரை வரலாம். அது வந்து போட்டு எல்லாத்தையுமே தூக்கிட்டா 10 லட்சம் வரை வரும். நீங்கள் சொல்லியிருக்கணும் 15 லட்சம் பேர் வருவாங்கிறீங்க, இந்த இடம் அவ்வளோ பத்தாது, இதில் 15 லட்சம் வந்தாங்கன்னா எங்களால் வந்து கட்டுப்படுத்த முடியாது, வேறு இடம் மாற்றுங்கன்னு சொல்லலாம். இல்லைன்னா இன்னும் ஒரு அதிகப்படியான இடங்களை பக்கத்தில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கணும். அது நீங்கள் முதல்ல கோட்டை விட்டீங்க. சரி, கோட்டை விட்டீங்க, 15 லட்சம் நீங்கள் வாட்டுக்கு சமாளிக்கலாம்னு வச்சிங்க, அதை அரேஞ்ச் பண்ணணும்ல. உள்ளே போகிறதுக்கு வழின்னு தனியாக இருக்கணும், எக்ஸிட்டு தனியாக இருக்கணும், என்ட்ரி தனியாக இருக்கணும். அப்போ சுற்று வட்டாரத்தில் 4 பக்கத்துலேருந்து வரக்கூடியவங்களுக்கு உள்ளே போகிற பாதையை வந்து சாதாரண இதுங்கள்லேயே கூட பார்த்தீங்கன்னா எக்ஸிட்டு அண்டு என்ட்ரி வந்து தனியாக வைப்பாங்க. என்ட்ரியை தனியாக வைக்கணும், எக்ஸிட்டு. மக்களுக்கு எது உள்ளே வர்றது, எது உள்ளே போகிறது, எந்த ஒரு இதுவும் இல்லை. 15 லட்சம் பேர் வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் காரு பைக் வந்திருக்கும்ல, பைக்கு காரெல்லாம். அந்த 1 லட்சம் பைக்கு காரோ இல்லை ஒரு 50,000 பைக் காரோ நிறுத்துகிற அளவுக்கு இடவசதி உங்கள்கிட்ட இருக்கா? அதுக்கு இடவசதி அரேஞ்ச் பண்ணீங்களா? அதுவும் பண்ணலை. சரி, உள்ளே வந்தாங்க, நீங்கள் ஆரம்பிச்சிருக்கிறது 9 மணி 10 மணி 11 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க. பயங்கரமான வெயில். அப்போ அந்த வெயிலில் 10 லட்சம் பேர் 15 லட்சம் பேர் ஒரு இடத்துல வந்து நின்னா குழந்தைகள் வருவாங்க, கர்ப்பிணி பெண்கள் வருவாங்க, கொஞ்சம் வயசானவங்க வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு தாகத்துக்கு ஒரு தண்ணி கொடுக்கறதுக்காச்சும் ஏற்பாடு பண்ணீங்களா? இல்லை அதுக்கு வந்து மதிய இதுக்குள்ள சின்ன சின்ன ஸ்நாக்ஸு அது இது பண்ணுறதுக்காச்சும் நீங்கள் ஏற்பாடு பண்ணீங்களா? ஆக இப்போ வண்டியை நிறுத்துறதுக்கான வழிவகைகள் இருக்காங்கன்னு அதையும் பார்க்குறேன். இது எல்லாத்துக்கும் மேலே விவிஐபிஸ். இந்த விவிஐபிஸ்கெல்லாம் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பதவியில் இருக்கீங்கன்னா நீங்கள் நாட்டை ஆள்றதுக்கு தான் பதவியில் இருக்கீங்க.
இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா பொதுமக்களுக்கு தொந்தரவாக இருக்குமா இல்லை? நீங்கள் ஒரு கூட்டத்தோடு வருவீங்க, மந்திரி உங்கள் குடும்பம் எல்லாம். நீங்கள் வருவீங்கன்னா உங்களுக்கு தனி பாதை அமைக்கணும், டிராஃபிக்கை டைவர்ட் பண்ணி விடணும், பொதுமக்களுக்கு எவ்வளவு இடையூறு வரும், அதை நீங்கள் யோசிக்கிறீங்களா? முன்னாடி இருந்த முதலமைச்சர் எல்லாம் உங்களை மாதிரி கிடையாது. எம்ஜிஆர் இருக்கும்போது இந்த மாதிரி இது நடந்தால் நான் வரமாட்டேன்னு சொல்லுவார். ஏன்னு அவங்க கேட்டாங்கன்னா, நான் வந்தேன்னா என்னைய பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் அதில் இருக்கும், அவங்க தனியாக வருவாங்க, முண்டி அடிப்பாங்க, இதில் மக்களுக்கு பொதுமக்களுக்கு இது வரும். எனக்கு நீங்கள் வந்துக்கிட்டு பாதுகாப்பு கொடுப்பீங்க, போலீஸாரை வச்சு பாதையை வந்து அடைப்பீங்க, தடுப்பீங்க, இதெல்லாம் அது ஜனங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி இது வந்து அவர் வரவே மாட்டார். ஏன் வர மாட்டாருன்னா மக்களுக்கு இடையூறு இருக்காங்க. நீங்கள் உட்காந்துக்கிட்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு ஃபேமிலியோடு உட்காந்துக்கிட்டு மந்திரிகள்லாம் உட்காந்துக்கிட்டு இந்த பக்கம் சாகுறான் ஒருத்தன், அதை பற்றி கொஞ்சமாச்சும் நினச்சி கூட பார்த்தீங்களா? அதனால் நீங்கள் வந்தது ஒரு மிகப்பெரிய முட்டாள். இல்லை, அதே தான் சரிங்க எங்களோட கேள்வியாகவும் இருக்குது. இங்கே நம்ம மக்களை கிட்டத்தட்ட 200லேருந்து 300 பேர் கிட்ட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துருக்காங்க. நேற்று 5 பேர்கிட்ட உயிரிழந்திருக்காங்க. ஆனால் எந்த ஒரு விஐபிக்குமே ஒரு சின்ன மயக்கம் வந்ததாகவும் எதுவுமே வந்து நியூஸ் வெளியாகல சார். இது எப்படி சார்? அது எப்படி அவங்க விஐபி ஏர் கூலரை சைடில் வச்சுக்கிட்டு மேடையில் உட்காந்துக்கிட்டு பார்க்குறாங்க, அவங்களுக்கு மயக்கம் எப்படி வரும்? மயக்கம் வந்தவன் சத்தம் எல்லாம் கூட்டத்தோடு ஈடுபட்டு குடிக்க தண்ணீர் இல்லாமல் வெயில் அதிகமாகி ஒரு கர்ப்பிணி எல்லாம் வந்துக்கிட்டு அங்கேருந்து முதலுதவி கூட இல்லை. இவ்வளோ பெரிய இது வைக்கிறீங்களோ, ஒரு முதலுதவி சென்டர்னு அங்கங்கே வைக்கணுமா இல்லையா? சரி, இதுக்கு போவாங்கல்ல, இயற்கை இதை கழிக்கிறதுக்கு போவாங்கல்ல, லேபரேட்டரிஸ் இதெல்லாம் வந்து அந்த டெம்பரவரி லேபரேட்டரிஸ் எத்தனையோ இருக்குது, மொபைல் லேபரேட்டரி இருக்குது, அதெல்லாம் நீங்கள் அங்கங்கே வைக்கணும்ல. அப்போ எதுக்குமே ஒரு அவசரத்துக்கு என்ன பண்ணுவாங்க, 3 மணி நேரம் 4 மணி நேரம் உள்ளே போகிறது. அதனால் முழுக்க உங்களுடைய நீங்கள் பண்ணின ஏற்பாடு ஃபுல்லாகவே சரியில்லை. 15 லட்சம் வருவாங்கன்னு சொல்லிட்டீங்க. 15 லட்சம் பேர் வெளியில் சிட்டியும் சென்னையை சுற்றி இருக்கிறதுலேருந்து தானே உள்ளே வருவான். அந்த 15 லட்சம் பேர் உள்ளே வர்றதுக்கான வசதிகளை செஞ்சு கொடுத்தீங்களா? போக்குவரத்து வசதிகளை, சிறப்பு பஸ்களை விட்டீங்களா? 15 லட்சம் பேர் வரப்போகிறாங்க, எப்பவும் உள்ள பஸ்ஸை விட்டீங்கன்னா எப்படி ஆகும்? ட்ரெயின் இருக்குது, ரயில்வே நிர்வாகத்திட்ட பேசுனீங்களா? ரயில்வே நிர்வாகத்திட்ட பேசி இந்த மாதிரி இது வந்து கூடுதல் ட்ரெயின் விடுங்க, ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் விடுங்க, அப்போ தான் சமாளிக்க முடியும்னு அவங்ககிட்ட பேசுனீங்களா? அவங்களுக்கும் தொடர்பே இல்லையே. அவங்க 30 நிமிஷத்துக்கு ஒரு வண்டி ஓட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒழுங்காகவே ஆர்கனைஸ் பண்ணல எல்லாமே. அதாவது இது வந்து மிகவும் கோமாளித்தனம். அது அப்படி ஒரு அரசாங்கம் இருக்குன்னா அப்போ ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் என்ன பண்ணாங்க? நீங்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள்கிட்ட சரியாக வேலை வாங்கலை அப்படிங்கிறது தான். எந்த வித ஏற்பாடும் நீங்கள் பண்ணின எந்த வித ஏற்பாடும் சரியான முறையில் இல்லை. உங்களுக்கு நிர்வாகம் தெரியலங்கிறது தான். சரி, இதை விடுங்க. ஏஆர் ரஹ்மான் கான்செப்ட் வச்சாங்க, இசை நிகழ்ச்சி. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30,000-40,000 பேர் வந்துட்டாங்க. அதை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதா? இவ்வளவு குழப்பம் வந்தது. ஒரு 30,000-40,000 பேரையும் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியலைங்கும் போது 10 லட்சம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன் 2003 இதே விமான சாகசம் வந்து ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது வந்ததா இல்லையா? அப்போ ஜெயலலிதா இருக்கும்போது 10 லட்சம் பேர் வந்தாங்களே இதே கடற்கரையில். ஒரு பிரச்சனை இல்லாமல் எல்லா வசதிகளையும் கொடுத்து அந்த 10 லட்சம் பேர் போய் சேர்ந்தாங்க. அப்போ உங்களுக்கு என்ன தெரியலையா? அப்போ இல்லை, இப்போ இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு எதுவும் தெரியல. 21 வருஷத்துக்கு முன்னாடி அது நடந்தது. அப்போ உங்களுக்கு நிர்வாகம் தெரியலை அப்படிங்கிறது தான். எத்தனை கேள்வி கேட்குறீங்க? நடிகர் விஜய் வந்து மாவனாடு போடுறாரு, அவர்கிட்ட என்னென்ன கேள்வி கேட்குறீங்க? மொத்தம் எத்தனை பேர் வராங்க? ஆண்கள் எத்தனை, பெண்கள் எத்தனை, சிறுவர்கள் எத்தனை, வயதானவர்கள் எவ்வளவு, மாற்றுத்திறனாளிகள் எவ்வளவுன்னு கேட்குறீங்களா இல்லையா? எத்தனை வண்டி வரும்னு கேட்டீங்கல்ல? அதை பார்க்கிங்க்கு பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட ஸ்பேஸ் இருக்கான்னு கேட்குறீங்கல்ல? ஒரு சாதாரண மாநாடு மிஞ்சி போனால் 50,000 1 லட்சம் பேர் வருவாங்க. அதுக்கே இத்தனை கேள்வி கேட்குற நீங்கள் 15 லட்சம் பேர் வரப்போகிறாங்களே, அப்போ உங்களுக்குள்ளேயே இந்த கேள்விகளெல்லாம் கேட்டு அதை நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கணும்ல. அப்போ ஏற்பாடு பண்ணல. அப்போ யார் இதுக்கு பொறுப்புன்னா முதலமைச்சர் தான் பொறுப்பு. ஏன்னா டிராஃபிக் பாருங்கள், அன்னைக்கு சிட்டி பூரா டிராஃபிக் இதாகி போச்சு. உள்ளே வர்றதுக்கு எது இல்லை, வெளியில் போகிறதுக்கு எது இடமும் இல்லை, ஆம்புலன்ஸ் கூட போக முடியலை. அப்போ டிராஃபிக் ரெகுலேஷனும் சரியா இல்லைன்னு தான் அர்த்தம். அப்போ எல்லா துறையுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு உங்கள் இதில். நீங்கள் மட்டும் ஜாலியாக உட்காந்துக்கிட்டு ஏர் கூலரை வச்சுக்கிட்டு பார்த்து ரசிக்கிறீங்க. இன்னும் நீங்கள் பார்த்து ரசிக்கணுங்கிறதுக்கு என்ன இதுவாக இப்போ வீட்டில் இருந்து டிவியிலே பார்க்கலாமா? ஏதோ பொதுமக்கள் வந்து ஆர்வத்தில் வராங்க. உங்களுக்கு என்ன வந்து நீங்கள்லாம் போகவே கூடாதுங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் முதலமைச்சர்லாம் போகக்கூடாதான், பிரச்சனை வரும். இங்கே ஜனங்களுக்கு வந்து தொந்தரவு வரும். அதனால் நீங்கள் இந்த விஐபிகள் வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் கஷ்டம் குறைஞ்சிருக்குங்கிறது. எந்த நிர்வாகம் எதுவும் சரியில்லை.
இது வந்து ஒரு கோமாளித்தனம் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ எத்தனை பேர் ஆஸ்பத்திரியில் இருக்காங்கன்னு கரெக்டாக கணக்கு சொல்லுங்கள். ஏன் மறைக்கிறீங்க? எத்தனை பேர் செத்தாங்கங்கிற கணக்கு கரெக்டாக சொல்லுங்கள். ஏன் மறைக்கிறீங்க? எந்த ஊடகங்கள்லையாச்சும் இதை பற்றி பேசுகிறாங்களா? ஊடகங்கள் எல்லாம் விலைக்கு வாங்கிடுறீங்க. சோஷியல் மீடியா, சமூக வலைதளங்களை பூரா விலைக்கு வாங்கிட்டு இவ்வளவு மறைக்கிறீங்க பாருங்க. அதுதான் மன்னிக்க முடியாத குற்றம். ஜனங்களுக்கு போய் சேராத அளவுக்கு எல்லா தப்பையும் பண்ணிட்டு அது ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி மறைக்கிறது மன்னிக்க முடியாத குற்றம். எல்லாத்துக்கும் மேலே இது மாதிரி நடந்துச்சு. அரசியல் தலைவர்கள் பொறுப்போடு பேச வேணாமா? முன்னாள் நிதி மந்திரி சிதம்பரம் எவ்வளவு கீழ்த்தரமாக பேசுகிறாரு. ஏற்றுக்கணும். நான் உடம்பு சரியில்லாமல் தான் செத்தாங்க. உள்ள தாகம் எடுத்து தண்ணி இல்லாமல் கூட்டல்ல இதில் சிக்கி அரசாங்கம் எல்லா ஏற்பாடும் பண்ணணும்னு நம்பி தானே வந்தாங்க. இவ்வளவு கீழ்த்தரமாக அவங்க உடம்பு சரியில்லாமல் செத்தாங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு மோசமான ஒரு இது. அடுத்தது இந்த திமுக தலைவர் இந்த RS பாரதி அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை விட்டுட்டாங்க. ஜெயலலிதா ஒரு மீட்டிங் வந்தாங்களா, இங்கே இடிச்சலில் 4 பேர் செத்தாங்கல்ல அப்படின்னு அதை போய் ஒப்பிடுறாங்க. ஏன் மகாமகத்துக்கு போய் ஜெயலலிதா போகும்போது செத்தாங்கல்ல, இப்படியா? இவ்வளோ கீழ்த்தரமான அரசியல்வாதிகளாக நம்ம அரசியல் இவ்வளவு கீழ்த்தரமாக இருக்கிறது. இன்னொரு ஒரு அமைச்சரும் சொல்லியிருக்காங்க சார், இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு, இனி கூட்டம் கூடதை தவிர்ப்போம் அப்படின்ட்டு. இதாவது கூட்டம் கூட தவிர்ப்போம் அப்படின்னா மக்கள் தானே சார் அங்க வராங்க, மக்களுக்காக தான் நீங்க அங்க ஷோ பண்ணல. கூட்டம் கூட தவிர்ப்போம் உங்களுக்கு தெரியல. ஆட்சியை விட்டுட்டு வெளியில போங்க, உங்களுக்கு நிர்வாகம் தெரியல. நான் என்ன கேட்கிறேன், ஒரு ஜல்லிக்கட்டுக்கு ஒரு பெரிய போராட்டம் நடந்தது இல்லை இதே மாரினால, அப்ப எந்த வித முன்னறிவு பண்ணாம 5 லட்சம் பேர் உள்ள வந்துட்டாங்க. அப்போ பன்னீர்செல்வம் தானே முதலமைச்சராக இருந்தாரு. அந்த 5 லட்சம் பேரை கிட்டத்தட்ட 15 நாள் வந்துக்கிட்டு போராட்டம் பண்ணாங்களே, 10 to 15 நாள். 15 நாள் எந்த வித அசம்பாவிதமும் இல்லாமல் அதை இது பண்ணி பண்ணாங்களா இல்லையா? அப்போ பன்னீர்செல்வத்துக்கு இருக்கிற இது கூட ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியலையான்னு கேட்குறேன். அவ்வளோ பெரிய இதையே வந்து அவங்க நடத்தினாங்களா இல்லையா? அதனால இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் நடத்தியிருக்காங்களே, உங்களுக்கு எதுவும் தெரியலை. சரியான ஐஏஎஸ் ஆஃபீஸரை போடல, சரியான ஆர்கனைஸ் ஒரு கல்யாணம்னு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம்னா மிஞ்சி போனால் 1000 பேர் 2000 பேர் வருவாங்க. அதுக்கு எவ்வளோ பிளானிங் போடுறாங்க. ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கே கொடுக்குறாங்க இந்த காலத்தில். அவங்க ஒன்னொன்னையும் பார்த்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஒரு 2000 பேரை கூட்டுறதுக்கு நம்ம குடும்பத்தினருக்கு எவ்வளவு பிளான் பண்ணுறோம், திட்டம் போடுறோம். அரசாங்கத்திலேருந்து 15 லட்சம் பேர் கூட்டுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் உங்கள் கையில் இருக்குது, எவ்வளோ வசதிகள் இருக்குது. அவ்வளோ ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவ்வளோ ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவ்வளோ வண்டி, இவ்வளோ வசதிகள் இருந்தோம். இதை நடத்துறதுக்கு உங்களுக்கு ஒன்றும் சாதாரண விஷயத்தை வந்து உங்களால் நடத்த முடியலைன்னா உங்களுக்கு ஆட்சி செய்யறதுக்கே தெரியல. இப்படித்தானே நீங்கள் ஆட்சியிலையும் இருப்பீங்க. அதனால இதில் அரசியல் சார்பான விமர்சனமாக எடுத்துக்கக்கூடாது. ஒரு இது இல்லை, ஒரு திராணியற்ற ஒரு அரசாங்கம், ஒன்றுமே தெரியாத ஒரு அரசியல்வாதிகள், இவங்க கையில் நம்ம நாடு போய் தமிழ்நாடு சிக்கிக்கிடுச்சு அப்படிங்கிறது தான் இதை காமிக்க. நான் சொல்கிறேன், உங்கள் ஆட்சி முடிகிற வர எந்த வித இதையுமே இந்த சின்ன இதுங்களை கூட நடத்தாதீங்க. உங்களால் முடியலை, உங்களுக்கு பண்ண தெரியலை அப்படிங்கிறது தான். அதனால எந்த இதாக இருந்தாலும் கனிமொழி சொல்லியிருக்காங்க, முடியாத இதை வந்தால் ஏன் ஏற்றுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஏன் முடியாதது இல்லையே, ஜெயலலிதா தான் நடத்தி காட்டினாங்க. பன்னீர்செல்வம் கூட சமாளித்து காமிச்சாருங்க. முடியாதது இல்லை, இவர்களால் முடியாது, இவர்கள் அதுக்கு தகுதியற்றவர்கள், இவர்களுக்கு திறமை இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. சார், அதுமாதிரி பாதுகாப்புன்னு வரும்போது சார், விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துக்கு கிட்டத்தட்ட 12,000 போலீஸார் போட்டிருக்காங்க. இங்க 15 லட்சம் பேர் கூடுறாங்கன்னு தெரிஞ்சும் வெறும் 7,500 பேர் தான் போலீஸ்காரங்க போட்டிருக்காங்கன்ட்டு ஒரு அமைச்சர். அதாவது மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல மொத்த எண்ணிக்கையே 1,25,000 30,000 தான். அது வந்து தமிழ்நாடு பூரா. அப்போ சென்னை சிட்டிக்கு மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 15,000 to 20,000 தான் சென்னை சிட்டி போலீஸோட ஸ்ட்ரென்த்து. அவங்களும் பல பணிகள்லாம் பண்ணணும். அப்போ நீங்கள் 15 லட்சம் நீங்கள் கூட்டம் வருதுன்னா மாவட்டங்கள்லேருந்தெல்லாம் போலீஸை மொபிலைஸ் பண்ணணும். ஒரு 50,000 போலீஸை மாவட்டங்கள்லேருந்து எடுக்கிற மாதிரி நீங்கள் எடுத்து இதெல்லாம் சரியாக இது பண்ணியிருக்கணும். நீங்கள் 7,500 வச்சிங்கன்னா எப்படி முடியும்? 15 லட்சத்தை மேனேஜ் பண்ணல. ஆனால் சயின்டிஃபிக்காக விஞ்ஞானபூர்வமாக மேனேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா பண்ணியிருக்கலாம். 7,500 வச்சு விஞ்ஞானபூர்வமாகவும் நீங்கள் பண்ணலையே. அதனால் மற்ற மாற்றுவை சரி செய்யணும். இவ்வளவு இடத்துலையே இந்த 15 நீங்கள் யோசிச்சிங்களா? இந்த மெரினாக்குள்ள எல்லா ஜனங்களும் வந்தா மொத்தம் எத்தனை பேர் இது உள்ளே இருக்க முடியுங்கிற கணக்கு உங்கள்கிட்ட இருக்கா? ஸ்டாலின்கிட்ட கேட்குறாங்க, கணக்கை கொடுக்க சொல்லுங்க. அந்த கணக்கு உங்கள்கிட்ட இருக்கணும். போலீஸ்டையும் கார்பரேஷன் சொல்லி என்டையர் மெரினாவிலையும் ஜனங்க உள்ளே வந்தால்
எவ்வளவு ஜனங்களை வந்து இதில் அக்காமடேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கணும். ஸ்பேஸோடைய இது இருக்கணும். எப்போவுமே க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுன்னு இருக்குது. க்ரௌட் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு தியரி, அது ஒரு படிப்பு. அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு அவன் சொல்கிறது எவ்வளோ க்ரௌடு வருங்கிற எண்ணிக்கை உன் கையில் இருக்கணும். நம்பர் 2, அந்த எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி உன்னுடைய ஸ்பேஸ் இருக்கான்னு பார்க்கணுங்கிறாங்க. இது 2 இருந்தால் தான் அடுத்த ஸ்டெப்புக்கே நீங்கள் போகணும். க்ரௌடு மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கு அக்சஸாக இருந்தால் அப்போ மாற்று வழியை தான் கண்டுபிடிக்கணும். இல்லை க்ரௌடு அதிகமாக இருக்குது, ஸ்பேஸ் கம்மியாக இருக்குன்னா மாற்று ஸ்பேஸை நீங்கள் வந்து பார்க்கணும். இது எதையுமே நீங்கள் யோசிக்காமல் எவ்வளோ பேர் வருவான், எவ்வளோ பேர் இருப்போம், ஒருத்தரோட ஒருத்தர் இடிச்சு இது பண்ணால் ஆக்சிஜன் கிடைக்குமா அவ்வளோ பேத்துணும். அப்போ மூச்சு திணறல் வரும்ல. வெயில் வேறு நீங்கள் பார்க்குற டைமிங் பார்க்கணும்ல, அதை நீங்கள் யோசிக்கணும்ல. அதனால் திருப்பி உங்களை அனுப்புகிற அளவுக்கு கூட நீங்கள் எதையும் பண்ணணும். மொபைல் நீங்கள் வந்துக்கிட்டு இந்த இப்போ ஆம்புலன்ஸ் வந்த மாதிரி ஃபஸ்ட் எய்டு இதுவும் மொபைல் யூனிட்ஸ் நிறைய இருந்திருக்கணுமே. திடீர்னு மூச்சு திணறல் வருது, திடீர்னு குழந்தைங்க இது பண்ணுறாங்க. எவ்வளவு தண்ணி பாக்கெட்டுங்களை நீங்கள் கொடுத்துருக்கணும் அரசாங்கம். அது தண்ணி பாக்கெட்டுன்னா பெரிய கஷ்டமான விஷயமா? ஒரு 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 பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வாட்டர்னு வருது, குடிநீர்னு, அதெல்லாம் 10 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ஒரு பாட்டில் இருந்ததுன்னா ஒரு லட்சம் பாட்டில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு வைங்க, வந்தது 15 லட்சம் பேர். ஓரளவு தாகத்தை தணிச்சிடலாம்ல. ஒரு ஆளுக்கு ஒரு பாட்டில் கொடுத்தீங்கன்னாலுமே ஓரளவுக்கு தாகத்தை தணிச்சிடலாம். எவ்வளவு செலவாகும்? 10 லட்சம் செலவாகும். இல்லை 2 லட்சம் பாட்டில்னா 20 லட்சம் ரூபா. அரசாங்கத்துக்கு அதெல்லாம் ஒரு பணமே இல்லை. அப்போ அடிப்படை விஷயம் தண்ணீர். ஸோ இந்த மாதிரி டாய்லெட்டுன்னு ஒரு அடிப்படை விஷயம். எதுவுமே இல்லாமல் 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஒருத்தவங்க எப்படி சரி 5 லட்சம் அந்த 15 லட்சம் பேர் மொத்தமாக ஒரே டைமில் வெளியில் போயிருந்தாங்கன்னா அதை அவங்களுக்கு கொண்டு போகிறதுக்கான பஸ் வசதி, அவங்களுக்கு கொண்டு போகிற ட்ரெயின் வசதி, அதை பற்றி யோசிச்சிங்களா? அவங்ககிட்ட பேசுனீங்களா? ஸோ எல்லாமே கூத்தடிச்சுட்டு போயிட்டாங்க. மவுண்ட் ரோடில் போய் வண்டியை நிறுத்திட்டு அங்கேருந்து எல்லாம் நடந்து வந்தாங்கன்னா அங்கே பூரா வண்டி ஜாம், டிராஃபிக் ஜாம். சிட்டி பூரா இங்கே இதானதுனால சிட்டி பூரா டிராஃபிக் ஜாம். இப்படி ஒரு வேடிக்கையான ஒரு இது வர நடத்தினதில்லை. ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறேன், நீங்கள் ஆட்சியில் இருக்கிறவரை இந்த மாதிரி பெரிய ப்ரொசஷனு, இந்த மாதிரி பெரிய மீட்டிங்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். கனிமொழி சொன்னபடி. ஏன்னா உங்களுக்கு திறமை இல்லை, உங்களுக்கு நடத்த தெரியல. அதனால் இந்த மாதிரி நடத்தாமல் இருந்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை, மக்கள் இது பண்ணாதீங்க. 2வது உங்களுக்கு நான் சொல்லுவேன், இந்த மாதிரி இதில் நீங்களோ உங்கள் குடும்பமோ உங்கள் மந்திரியோ போகக்கூடாது. நீங்கள் ஒரு 50 பேர் போகிறதுனால கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேருக்கு அது வந்து வசதி உருவாக்குது. போலீஸ்காரன் பூரா உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு, மக்களுடைய பாதுகாப்புக்கு மக்களை தான் கேட்குறாங்க. ஆமாம், அதை பற்றி யாரும் யோசிக்கிறாங்க. அதுதான். அதனால் மிக மிக கண்டனத்துக்குரியது உங்கள் நடத்தின விஷயம். இதை சப்பு கட்டுற அரசியல்வாதிகள் இருக்காங்க, அவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. அது சிதம்பரம் மாதிரி அவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. திருமாவளவன் சொல்கிறாரு, இது வைங்க, விசாரணை கமிஷன் வைங்க. விசாரணை கமிஷன் இதுக்கு முன்னாடி வச்சதுன்னா ஸ்டாலின் பீரியட்ல என்னாச்சு யோசிங்க. ஸ்டெர்லைட்டில் துப்பாக்கி சூடு, ஸ்டெர்லைட்டு நடக்கும்போது ஸ்டாலின் அந்த கத்துனாலே எதிர்த்துச்சியா, ஆளுங்கட்சியாக வந்தாச்சு. ஸ்டெர்லைட்டை விசாரணை கமிஷன் அறிக்கை கொடுத்துச்சு. இன்னும் காவல்துறை அதிகாரிகள் மேலே தப்புன்னு லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு பதில் அவங்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் கொடுக்குறாரு, பதவி உயர்வு. அப்போ இது வச்சு என்ன பிரயோஜனம்? கமிஷன் வச்சு திருமாவளவன் சொல்ற மாதிரி கமிஷன் ரிப்போர்ட் வந்தால் தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுருக்காங்க. ஆறுமுகசாமி கமிஷன் வந்ததில் ஜெயலலிதா அவர்களுடைய இறந்ததுக்கு பின்னால் உள்ள காரணங்கள் அப்பல்லோதில் இன்னைக்கு வரை அது என்ன நடவடிக்கை எடுத்தாரு ஸ்டாலின் சொல்லுங்க, தூக்கி குப்பை தொட்டியில் போட்டு. இப்படி ஒரு முதலமைச்சர் இருக்கும்போது நீங்கள் எத்தனை விசாரணை கமிஷனை வச்சு என்னத்தை பண்ண முடியும்? ஆனால் திருமாவளவன் சொல்றதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்க. சரி செத்தாங்க, எவ்வளோ நஷ்டீடு கொடுக்குறீங்க? 5 லட்சம். 5 லட்சம். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்தாங்கல்ல, 10 லட்சம். அவங்களுக்கு 10 லட்சம். சாராயம் குடிச்சவனுக்கு 10 லட்சம். அப்பாவிங்களா விமான சாகசத்தை பார்க்க வந்து ஆக்சிடென்ட் மாதிரி, விபத்து மாதிரி கூட்டத்தில் ஈடுபட்டு செத்தவனுக்கு 5 லட்சமா? அது என்ன கணக்குன்னு கேட்குறேன். அது என்ன கணக்குன்னா, ஸ்டாலின் வந்து யாராச்சும் செத்துட்டாங்கன்னா அவங்க என்ன கட்சின்னு கேட்குறாங்க. திமுகவாக இருந்தால் அவங்களுக்கெல்லாம் 10 லட்சம், மற்ற கட்சியினரோ இல்லை எந்த கட்சியும் சேராதவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 5 லட்சம் அப்படின்னு ரேட் வச்சிருக்காங்க. கள்ளக்குறிச்சியில் குளிச்சுட்டு செத்தவன் பூரா திமுககாரன் 10 லட்சம். மற்ற இதில் இதாக இருந்தால் அவங்களுக்கு 5 லட்சம். என்ன பண்ணணும்? 5 லட்சம் அரசு உங்கள் கட்சிக்காரன் மேலே பாசம் இருக்கிறது தப்பு இல்லை. 5 லட்சம் ரூபா அரசாங்கத்தில் இருந்து கொடுங்க, 5 லட்சம் ரூபாயை திமுக அறக்கட்டளையிலிருந்து கொடுங்க. உங்கள் கட்சிக்காரன் தானே, உங்கள் கட்சிக்காரன் தானே, திமுக அறக்கட்டளையிலிருந்து 5 லட்சம் கொடுங்க. அரசாங்க பணத்திலிருந்து ஒருத்தருக்கு வித்தியாசமாக கொடுத்தீங்கன்னா என்ன இருக்கும்?
இல்லைன்னா எல்லாருக்குமே 10 லட்சம்னு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க, யாரே இருந்தாலும். இல்லை 5 லட்சம்னு ஃபிக்ஸ் பண்ணுங்க. வேண்டியவர்களுக்கு இது உன் கட்சிக்காரங்களுக்கு நான் 10 லட்சம், மற்றவங்களுக்கு நான் 5 லட்சம்னு போடுறதா குற்றச்சாட்டு வருது. அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? அதைத்தான் சொல்றேன். நிறைய விஷயம் எங்களுக்காக ஷேர் பண்ணிங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி.